हेमन्ते प्रथमे मासे नन्दव्रजकुमारिकाः चेरुः हविष्यं भुञ्जानाः कात्यायन्यर्चनव्रतं कात्यायनि महामाये महायोगिन्यधीश्वरी நந்தகோபசுதந்தேவி பதிம்மே குருதே நமஹ. திருவாய்ப்பாடியில் உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை அடைவதற்காக மார்கழி நோன்பு நோற்றார்கள். காத்யாயினி தேவியை வேண்டி விரதமிருந்து நமக்கு கண்ணனையே பதியாக கொடுக்க வேணும் என்று பிரார்த்தித்தார்கள். துவாபர யுகத்திலே அன்று நடந்ததை ஆண்டாள் கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே அனுகாரம் பண்ணி தன்னை தரிக்க பார்க்கிறாள். அவ்வனுகாரத்தாலேயே ஏற்பட்ட திருவாக்குத்தான் சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. திருப்பாவையில் பகவத் பிரபாவம் சொல்லப்பட்டிருந்தாலும் பாகவத பிரபாவத்தினுடைய ரசமே விஞ்சி நிற்கிறது என்று சொல்லுவார்கள். பகவான் திருவடிகளை பற்றுவது முதல் நிலை, பாகவதர்களுடைய திருவடிகளை பற்றுவது அடுத்த நிலை, ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம்னு நினைப்பது கடைசியான நிலை. இந்த நிலைகளிலே நின்றவளான ஆண்டாள் இம்மூன்றையுமே தன் 30 பாசுரங்களுக்குள்ளே வெளிப்படுத்தியுள்ளாள். அதில் ஆங்காங்கு எங்குமே பகவத் பிரபாவத்தையும் பகவான படிய வேணுங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து பாகவத பிரபாவத்தை உணர்த்த வேணும் என்பதற்காக முதல் பாசுரம் தொடங்கியே பாகவதர்களிடத்தில் தனக்கு இருக்கிற பிராவண்யத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறாள். எல்லாரும் வரவேணும்னு பாகவதர்களை அழைத்தாள் முதல் பாசுரத்தாலே. வந்து சேர்ந்த பாகவதோத்தமர்கள் இன்னதை செய்ய வேண்டும், இன்னதை தவிர்க்க வேணுங்கிறதை 2ஆம் பாசுரத்தில் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம்னு பிரித்து விட்டாள். 3ஆம் பாசுரத்தாலே எல்லாருக்குமே நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணினாள். 4ஆம் பாசுரத்தாலே பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணும் ஆண்டாளுக்கு நாமும் ஒரு தொண்டு புரிய வேண்டும்னு வருணதேவன் வந்து நின்றார். அவனுக்கு ஆணையிட்டாள். 5ஆம் பாசுரத்தாலே பாகவதர்கள் எப்படி நடந்துக்கணும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்பதையும் தெரிவித்தாள். மேலே 10 பாசுரங்களாலே 10 பெண்களை எழுப்பும் பிரகாரத்திலே 10 பாகவதர்களையே எழுப்பியிருக்கிறாள். அதில் நாம கீழே 9 பாசுரங்களுடைய அர்த்தங்களை அனுபவித்து விட்டோம். பிள்ளாய், பெய்ப்பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய், மாமான் மகளே, சிவர்க்கம் பூகுன்ன அம்மனாய், கோவலர்தம் பொற்கொடியே, நற்செல்வன் தங்காய், போதரி கண்ணினாய், நாவுடையாய் என்று 9 பேரை அழைத்ததை கீழ் 9 பாசுரங்களாலே நாம் அனுபவித்துள்ளோம். இனி இன்றைக்கு பார்க்க வேண்டியது திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்தில் கடைசி பாசுரம். பாகவத பிரபாவம் சொல்லுவதற்கே இப்பாடல் பிறந்தது என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அற்புதமான வியாக்கியானம். திருப்பாவையில் 2 பாசுரங்கள் உயிரான பாசுரங்கள். 30மே முக்கியந்தான், 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். அதில் 2 பாசுரம், இன்றைய 15வது பாசுரமும் கடைசியில் 29வது பாசுரம். திருப்பாவையாகிறது இப்பாட்டு, திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்று பூர்வர்களுடைய வியாக்கியானம். அப்படி என்ன உயர்த்தி இந்த 2 பாசுரங்களுக்குள்ள இருக்குன்னா, பகவான் எப்பப்படி நடந்து கொள்ள வேணுங்கிறது 29 சித்தஞ்சிறுகாலையில் உள்ளது. பாகவதர்கள் எப்பப்படி நடந்து கொள்ள வேணுங்கிறது இன்றைய பாசுரத்தில் உள்ளது. 29ஆம் பாசுரம் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் வச்சுப்போம். ஏன்னா அவர் எப்படி நடந்துக்கணும்னு நாம் சொல்ல வேண்டாம், ஆண்டாள் சொல்லிக்கட்டும், பெருமாள் கேட்டுக்கட்டும். ஆனால் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். அதனால் இன்றைய பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இப்பாசுரம் மற்ற 9 பாசுரங்களை காட்டிலும் உயர்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற 9 பாசுரத்திலையும் 2 பேர் பேசுவது இருக்காது. உள்ள ஒத்தி தூங்கிட்டு இருக்கா, வெளியில் பல பேர் எழுப்புறாள் இல்லையோ, இவா பேசுறது அவா பேசுறது 2 இருக்காது இல்லையே. இவ எப்படி சொல்கிறா அவர் அப்படி சொல்கிறான்னு கடந்த உபன்யாசத்தில் பார்த்தோமேன்னா, பாசுரத்தில் அதுக்கு சொல்லு இருக்காது. ஆனால் வெளியில் இருக்கிறவா சொல்கிற பதிலை வச்சுண்டு உள்ளே இருக்கிறவ இந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்பியிருக்கணும்.
அதுக்கு வெளியில் இருக்கிறவர்கள் இப்படி பதில் சொல்றார்கள் என்று தான் நாம பார்த்துக்கணும். பிரதிவச்சனாது பிரஷ்னார்த்தகான்னு சொல்லுவார்கள். பதில் எப்படி வருகிறதோ அது கொண்டு கேள்வி இப்படி இருந்திருக்க வேண்டும், அதனால பதில் வருகிறதுன்னு பார்க்கிறோம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ, புள்ளும் சிலம்பினகான்கிறது விடிந்ததற்கு அடையாளம். அடுத்தது இன்னொரு அடையாளம் எதுக்காக சொல்லணும் சொல்லுங்க. எப்போ ஒரு அடையாளம் சொல்லியாச்சோ அப்போ சரி விடிஞ்சுடுத்து நம்ம எழுந்து வர வேண்டிதானே. அப்படி அவ எழுந்து வராமல் இது விடிந்ததற்கு அடையாளம் அல்ல, வேறிருந்தால் சொல்லுங்கோள்னு அவ கேட்டிருக்கா. அதுக்காகத்தான் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ளவெளி செங்கின் என்று ரெண்டாவது அடையாளத்தை சொல்லுகிறாள். அதனால உள்ள இருக்கிறவ கேட்க கேட்க ரெண்டாவது இருக்கிறவா சொல்லியிருக்க வேணும் என்று பாசுரத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வியக்தமாக அதற்குரிய சப்தங்கள் பாசுரத்தில் இல்லை. ஆனால் இன்றைய பாசுரத்திலே உள்ள இருக்கிறவா வெளியில் இருக்கிறவா ரெண்டு பேருடைய சொற்களும் ஸ்பஷ்டமாக உள்ளன. அதனால தான் இந்த பாசுரத்துக்கு உக்தி பிரத்யுக்திகளாய் ஒருத்தர் பேச மற்றொருத்தர் பதில் சொல்லுவதாக அமைந்துள்ளது. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்கொள், வல்லான கொன்னான மாற்றார மாற்றரிக்க வல்லானே மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய தின பாசுரம். இதோடே பாகவதர்களை திருப்பள்ளி எழுச்சி பாடும் பிரகரணம் முடிவு பெறுகிறது. இதற்கு மேலே நந்தகோபாலன் திருமாளிகை வாசலுக்கு போய் வாசல் காப்போனை எழுப்பக்கூடிய பாசுரம் நாளைய பாசுரம். ஆனால் இன்றோடே ஒரு பகுதி முடியறது. 5 மரியாத மானிடர் நிற்கிறச்சே 5 5 5 5 5 5 இன்னும் 30 பாசுரம் இருக்கணும். அதில் 3-5 பாசுரங்கள் இன்றோடு முடிவு பெறுகின்றன. கூப்பிடுறவா என்ன சொல்றாள்னு பார்ப்போம். இல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ, இந்த பெண்ணை இளங்கிளின்னு அழைத்துள்ளார். இப்போ போதரி கண்ணினாய் நாவுடையாய்னா கூப்பிட்டா போலே இந்த பெண்ணுக்கு வா கொடுத்திருக்க பேர் இளங்கிளி. ஏன்னா அவள் பேச்சில் இனிமையாலே இளங்கிளின்னு கொண்டாடப்படுகிறார். கீழே சங்கொடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய்னு பாசுரம் முடிஞ்சு சொல்லியும். இவா பங்கைய கண்ணானை பாடன்னு சொன்ன உடனே இவா பக்கத்து வீட்டில் பேசின்னு இருக்கிறது, அனண்ட வீட்டு பெண் படுத்துன்னு இருக்கிறவளுக்கு காதல விழ இவா பாடணும்னு சொல்லியிருக்கா. நாம் பாடி பயிற்சி பண்ணிப்போம் அப்படின்னுட்டு சங்கொடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணான் அப்படின்னு தனக்குள்ள குரல்ல சொல்லி பார்த்துட்டாளாம். ஆனால் அந்த குரலே ரொம்ப இனிமையா இருக்கவே அது வெளியில இருக்கிற இவாளுக்கு காதல விழுந்து, இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, குரல் நன்னா இருக்கே, கிளிய போல பாடுகிறாயே, இன்னும் நீ தூங்கி இருக்கணுமா, இதே விஷயத்தை பகவத் சன்னிதானத்துல வந்து பாடக்கூடாதா, அதற்குத்தானே எங்களோட சேருன்னு உன்னை கூப்பிடுகிறோம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னும் கிடந்து தூங்குகிறாயா, இது வெளியில இருக்கிறவா கேட்கறது. இப்ப அடுத்தடுத்து நாம பிரிச்சுக்கணும். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இப்ப உள்ள இருக்கிறவ சொல்றா சில்லன் அழையேன்மின் அங்கமீர் போதருகின்றேன். சில்லு சில்லன்னு என் வீட்டு வாசல்ல வந்து அழைக்காதீங்கோ அப்படின்னா கோபம் வர்றாப்புல பேசுறது வெய்யறது, இது சில்லன் அழைத்தல். சில்லென்று அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், நானும் வந்துட்டு தானே இருக்கேன், என்ன இன்னும் தூங்குறேன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், வந்து கொண்டே இருக்கிறேன் நாள். வெளியில இருக்கிறா சொல்றா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நன்னா தெரியுமே, எவ்வளவு நாளா நான் வரேன் இதை போல நீ முன்னாடி சொல்லிட்டு இருந்திருக்காய், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பண்டே பல நாட்களாக இப்படித்தாவும் பேச்சு இருக்கே தவிர செயல்பாட்டை காணும். வல்லை உன் கட்டுரைகள், நீ ரொம்ப சாமர்த்தியக்காரி, வல்லை உன் கட்டுரைகள் உன் பேச்சுக்கள் பண்டே உன் வாயறிதும், வெகு நாட்களா உன் வாயில இதை நாங்க கேட்டுன்னு தான் இருக்கோம். உள்ள இருக்கிற பதில் சொல்றார் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக, நீங்கள் வல்லீர்களா நான் வல்லையா, என் வீட்டு வாசல்ல வந்து நின்று என்ன வெய்கிற சாமர்த்தியம் உங்களுதா இல்ல சாமர்த்தியம் என்னதா, வல்லீர்கள் நீங்களே, என்ன சாமர்த்தியக்காரின்னு சொல்ல வேண்டாம், வல்லீர்கள் நீங்களே. ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாள். பெண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, நாம் இவர்களை எதற்காக வைத்து கொண்டிருக்கிறோம், எதற்கு நிந்திக்கிறோம், இவர்கள் வந்திருக்கிற பயன் என்ன நாம் புரிஞ்சிக்காத போயிட்டேனே என்ன அனுதாபப்படுகிறாள். நாம பகவத் சன்னிதானத்துக்கு போகணும், கிருஷ்ணானுபவம் பெற வேண்டும், இந்த ஆசையோடே தாங்கள் நேர போறத கூட விட்டுட்டு என்னை கூப்பிட்டு போகணுங்கிற நல்லெண்ணத்தோடு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை விட்டுட்டு வந்தவாளை போய் நான் குற்றம் சொல்லிட்டு இருக்கேனே, தப்பு பண்ணிவிட்டேன் என்ன தானத்தை அறிந்து கொண்டு பாசுரத்தை மாற்றிட்டாவோ. வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, நீங்கள் வல்லைன்னு சொன்னீர்களே, அந்த வல்லை நானாகவே இருக்க கடவேன், குற்றவாளி நானாகவே இருந்து விட்டு போகட்டும், நான் தானே குற்றம் செய்தே, நானே தான் ஆயிடுக.
இவ தன்னை குற்றவாளின்னு ஏத்துனுட்ட உடனே வெளியில இருக்கிறவாளுக்கு மனசு நெகிழ்ந்து போச்சு. ஐயோ, இப்படி இருக்கிற ஒரு பெண்ணை போய் நாம வச்சுட்டோமே என்ன வெளியில இருக்கிறவா நினைச்சுக்கிறா. ஒத்தருக்கொத்தர் குற்ற உணர்வு ஏற்படலாம், ஒத்தருக்கொத்தர் வெய்யறளவு கூட போடுவோம். ஆனா இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு அதே வசவலியே இருக்கக்கூடாது. அப்புறம் மனசு நமக்கு மாறிடணும் இல்லையோ. உள்ள இருக்கிறவளுக்கு மாறி போச்சு, நானே தான் ஆயிடுகன்னு ஒத்துனுட்டா. வெளியில இருக்கிறவாளுக்கு மாறி போச்சு, லெல்ல பெண்ணே எதுக்காக கூப்பிட்டோன்னு கொஞ்சம் யோசித்து பார். ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, சீக்கிரமாக வா. எல்லாரும் சேர்ந்து பகவான் அனுபவிச்சத்தான் நன்னா இருக்கும். நீ தனியா உள்ள கிடந்து படுத்திருந்தியானா நன்னா இருக்குமா? ஒல்லை, சீக்கிரமாக நீ போதாய், இந்த கோட்டியில வந்து சேரு. உனக்கென்ன வேறுடையை, உனக்கென்ன தனியான கிருஷ்ணானுபவமா? நம் அனைவருக்கும் ஒரே அனுபவம் தானே. இன்னைக்கு பாகவத ததி ஆராதனை இங்க உண்டு, 1000 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லியிருக்கிறச்சே. இந்த சுத்தி இருக்கிற எல்லாரும் இங்க வந்து பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போட மாட்டாளா? அன்னைக்கு பார்த்து அடுப்பு மூட்டி அரையழாக்கு நாம் பண்ணி தனியா சாப்பிட்டேன்னு பக்கத்துல ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்கோ, அப்ப வேறுடையின்னு அர்த்தம். நேர ராமர் பிரசாதம் 1000 பேருக்கு கொடுக்குறான்னு சொல்லச்சே, திருப்தியா சாப்பிட்டு பகவானுக்கு பல்லாண்டு பாடிட்டு போறதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன நான் தனியா உலை அமுது வைத்தல், அதுதான் உனக்கென்ன வேறுடையை. என்னத்துக்கு நீ தனியே உள்ள இருக்க வேண்டும்? வல்ல நீ போதாய், சீக்கிரம் வான்னு வெளியில இருக்கிறவா சொல்றா. உள்ள இருக்கிறவ சொல்றா, எல்லாரும் போந்தாரோ பெண்களே, நானும் அந்த அவசரத்துல தான் இருக்கேன். எனக்கு மட்டும் கிருஷ்ணானுபவம் சீக்கிரம் வேணுங்கிற ஆசை இல்லையா? ஆனா எல்லாரும் வந்துடட்டமே சேர்ந்துக்கலாமே அப்படின்னு நினைச்சிருந்தேன். எல்லாரும் போந்தாரோ, அனைவரும் கோஷ்டியில வந்து சேர்ந்தாச்சா? வெளியில இருக்கிறவா சொல்றா, போந்தார் போந்தெண்ணிக்கொள். யாரெல்லாம் வந்துட்டாங்கிறத முதல்ல வெளியில வா. உள்ள படுத்து கொண்டே எல்லாரும் போந்தாரேன்னு கேட்டா தெரிஞ்சு போடுமா? வெளியில வா, மெய்க்காட்டுக்கொள். இவள் வந்தாள், இவள் வந்தாள், இவள் வந்தாள் என்று தொட்டுப்பார். இவளுடைய பேரை சொல்லிப்பார். அவள் பதிலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றத கேள். அவளுடைய திருமேனி அதில் ஏற்படக்கூடிய கந்தத்தை முகர்ந்து பார். நீ வந்து தொட்டு பார்த்தா தான் பாகவத ஸ்பர்ஷம் கிடைக்கும். அவர்கள் பேரை சொல்லி வந்துட்டீளான்னு கேட்டீள்னா தான் அவர்களை பத்தின பேச்சு உனக்கு கிடைக்கும். அவ வந்துட்டேன்னு சொல்ற குரலை கேட்டா தான் சப்தானுபவம் உனக்கு கிடைக்கும். ஒரு பாகவதனுடைய சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் இது அனைத்தும் தான் நமக்கு உத்தேசம்ங்கிறதை. எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்தெண்ணிக்கொள். நீயே வெளியில வந்து தொட்டு தொட்டு எண்ணிக்கொள்வாய், போந்தெண்ணிக்கொள். எதற்கு போக போறோன்னு உள்ள இருக்கிறவள் கேட்க, வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய். வல்லானை கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. ஆன கொன்றான், வல்லான கொன்றான், குவலையாபீடம் என்னும் யானையை முடித்த எம்பெருமான். மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், தனக்கு விரோதிகளா இருக்கக்கூடிய அனைவரையும் அழிக்க வல்லான். மாற்றார மாற்றழிக்கு குவலையாபீடத்தை கொன்று, முஷ்டிக சாணூரர்கள் தோசலர்களை கொன்று, கம்சனையும் கொன்று, இது இத்தனையும் செய்த கண்ணன். அவனை பாடுவதற்காக வருகிறோம். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அவர்களுடைய தேஜஸை அழிக்க வல்ல பகவானே, மாயனை மாயமான சேஷ்டிதங்கள் படைத்த கண்ணனை பாடுவதற்கு கூப்பிடுகிறோம், வா என்று உள்ளேயும் வெளியேயும் இருந்தவர்கள் பேசிக்கொண்ட சம்பாஷண பாசுரம் இன்றைய தின பாசுரம். பாசுரத்துக்குள்ள பாகவதோத்தமர்கள் எப்படி நடந்துக்கணும் என்று சொல்லியிருக்கார்கள்ங்கிறதை அது அடுத்த நாள் பாசுரத்தின் அர்த்தத்தை பார்க்கும்போது அனுபவித்துக் கொள்ளுவோம். தற்போது நாம் பாகவத பிரபாவத்தை பார்க்கறதுக்குள்ளாக இளங்கிளி பாடினானோ இல்லையோ, இப்போ பாடினது சங்கடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணான்னுட்டு, அதில் பங்கைய கண்ணானை அனுபவிச்சுட்டு பிற்பாடு நாம இவள் என்ன பேசினாள்ங்கிறத பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார், எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய். எங்களை ரொம்ப சீக்கிரம் வந்து எழுப்பி விடுறேன்னு சொன்னியே, நாணாதாய் நாவுடையாய் வாக்சாதுரியம் மட்டும் இருக்கிறவளே. வேதாந்த தேசிகன் ஒரு திஷ்டாந்தம் சொன்னார். குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகரான நம் தேசிகனைச் சேர்ந்துன்னு. குலிங்க சகுனின்னு ஒரு பறவை, இது ஒரு வேடிக்கையான கதை. அந்த பறவை என்ன பண்ணிட்டு போய் ஒரு சிங்கம் ஏதோ ஒரு மானை அடித்து சாப்பிட்டுட்டு வாயை அந்தாண்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தினுடைய பல் இடுக்கல் எல்லாம் மாம்சத்துண்டு ஒட்டின்னு இருந்தது. அந்த மாம்சத்துண்டை தான் சாப்பிட்டுக்கலான்னுட்டு இந்த பறவை போச்சு. போய் அதோட பல்லில் உட்காந்து கொத்தி 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 சாப்பிட்டு இருக்கு. வாயை பொழந்துன்னு இருக்கிற சிங்கம் வாயை மூடி எடுத்துன்னா இதுக்கு பிராணம் போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில உட்காந்துருக்கு, ரொம்ப சாகசமான இடம். அங்கே உட்காந்து உலகத்தாரை பார்த்து உபதேசம் பண்ணித்தான், மா சாகசம் குரு, மா சாகசம் குரு, நீங்களாம் சாகசம் பண்ணாதீங்கோ, நீங்களாம் சாகசம் பண்ணாதீங்கோ அப்படின்னு அங்கேருந்து சொல்லிகிட்டே இருந்தான். வாயை மூடினா பிராணம் போயிடும், இது பண்ணிட்டு இருக்கிறது சாகசம். ஆனால் நம்மளை பார்த்து சாகசம் சாகசம்னு சொல்லி சொல்லியோ, இது குலிங்க சகுனி பறவை.
இதை போல நம்ம பூர்வாச்சாரியர் கூட ஆச்சாரம் இல்லைன்னு அந்த சுவாமி தெரிவிக்கிறார். ஏன்னா நாம எதை கடைப்பிடிக்கணுமோ அதைத்தான் உபதேசிக்கணுமே தவிர நாம பண்றது ஒன்றும் சொல்றது ஒன்றுன்னு இருந்துள்ளாமா. ஆனா இந்த பெண் எப்படி இருக்கிறாள்னா, நான் உடையாய் தான் செய்யறத சொல்றது இல்லையே, பேச்சு மட்டும் இருக்கு. அதனால இங்க நானாதாய் நான் உடையாய்ன்னு எதை சொல்றாள்னா, ஊருக்கு மட்டும் உபதேசிப்பவளே, தான் ஒன்றையும் கடைப்பிடிக்காமல் இருப்பவளே நல்ல குணம், எழுந்திருந்து வா என்று அவளை பார்த்து கூப்பிடுகிறார்கள். நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான். சங்க சக்கரங்களை பகவான் தரித்திருக்கிறார். தடக்கையன் பங்கைய கண்ணான் புண்டரீகாட்சன். சாஸ்திரம் சொல்லுகிறது, தசயதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. மலர்ந்திருக்கிற 2 தாமரைகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் புருஷோத்தமன். கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. கம் பிபதீதி கபிகி, சூரியனுடைய கிரணங்களாலே மலர்த்தப்பட்ட தாமரை, 2 தாமரை, அதை ஒத்த 2 திருக்கண்கள் படைத்தவனே பரமபுருஷன் என்ன உபனிஷத்து புருஷோத்தமனுக்கு லட்சணம் சொல்லச்சே புண்டரீகாட்சத்துவத்தை லட்சணமாக சொல்லித்து அதைத்தான் ஆண்டாள் இங்கே சங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் சங்க சக்கரங்களை தரிச்சென்றிருக்கார் பங்கைய கண்ணான். அது என்னமோ தெரியல, சங்க சக்கரத்தை சொன்ன உடனே தாமரை கண் தன்மையும் கூடவே சொல்லிட்டா. இதே போலத்தான் தெந்திருப்பேர திவ்யதேசத்திலேயும் நம்மாழ்வாருடைய பாசுரம், வெள்ளைச்சுரி சங்குடு ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வாற்றை காணீர் என் சொல்லிச் சொல்லுகேன் அன்னமீர்கள் வெள்ளச்சுகம் அவன் வீத்திருந்த வேதவொலியும் விழாவொலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானே. அன்னமீர்கள் என் சொல்லிச் சொல்லுகேன். இந்த பெருமானுடைய வடிவழகத்தை நான் என்னன்னு சொல்ல போறேன். பெருமாளுக்கு ஒரு அழகான பேர். தந்திருப்பேரே நவதிருப்பதி திவ்யதேசங்களுக்குள்ள ஒன்று. மகர நெடுங்குழை காதர் என்ன பெருமாளுக்கு திருநாமம். அவன் நீளமான மீனவொத்த காதுகாப்பு சாத்தி கொண்டிருப்பர். குண்டலம் சாத்தி கொண்டு கர்ணபாசங்கள் சாத்தி கொண்டு அந்த பெருமாளுக்கு. அதனால தான் மகர நெடும் குழைக்காதர். நாச்சியாருக்கு குழைக்காத நாச்சியார் குழைக்காத நாச்சியார்னு திருநாமம். அந்த திவ்யதேசத்துக்குத்தான் ஆழ்வார் போக வேணும்னு ஆசைப்பட்டார். ஊருக்குள்ள போகலே, இன்னும் ஊருக்கு வெளியிலேயே இருக்கிறார். ஊருக்குள்ளேந்து ஒலி வருகிறதாம். வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே. அவ்வெம்பெருமான் எப்படி இருக்கிறார்? வெள்ளை சுரிசங்கொடு ஆழியேந்தி, சுரி சங்கத்தையும் ஆழியும் ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வாற்றை காணீர். உடனே தாமரை கண்ணன் விட்டார். அப்ப சங்க சக்கரத்தை சொன்ன உடனே தாமரை கண்ணன் அங்க போச்சணும். சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் இங்கே போச்சணும். அது என்ன சங்க சக்கரத்தை சொன்னா தாமரை கண்ணை சுருண்டுமான்னா? நம்மாழ்வார் அப்படித்தான் பாடியிருக்கார், ஆண்டாளும் அப்படித்தான் பாடியிருக்காளேன்னா. இந்த கண்களுக்கு எப்போதுமே ஒரு ஒரு நாடு பிடிக்கிற மனப்பான்மை அப்படின்னு வச்சுங்க. பகவானுடைய திருக்கண்கள் இருக்கு இல்லையோ, அது இங்கே மட்டும் நிற்கவே நிற்காது. கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு திருப்பாணாழ்வார் பாசுரம். அது நின்றுட்டு இருக்கும்னா நின்றுட்டு இருக்காது, நீண்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரம் நீளும்? இதுதான் அழகா பராசர பட்டர் அழகி மணவாளனை பெரிய பெருமாளை சேவித்து விட்டு சொன்னார். இந்த 2 கண்களும் பேசிக்கொண்டான. சகலாங்கங்கில சர்வதோக்ஷி நேத்ரே. ஒரு கண்ணு மற்றொரு கண்ணு இடத்துல சொல்லித்தான், நாம 2 கண்ணாக இவ்வளவு சின்னதா இருந்தாலாம் போறாது, அதுவே பெருசு. பெரியவாகி கரியவாகி பெரிய கண்கள்னு ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லியிருக்கார். ஆனா 2ஆ இருந்தா போராது, ஏன்னு மற்றொரு கண்ணு கேட்டுது. கண்ணால தானே பகவான் அனைவரையும் கட்டாட்சிக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாளை கட்டாட்சிக்கிறதுக்கு 2 கண்ணு போரும். ஏன்னா அவ குற்றமே பண்ணாதவர்கள். வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் குற்றம் பண்ண போறாளா? இங்கிருந்து தான் முக்தாத்மாவுக்கே குற்றம் இல்லைன்னா நித்திய சூரிகளுக்கு குற்றமே இருக்க போறதில்லை. ஆனால் அங்க யாரும் தப்பு பண்ண போறதில்லையே. கட்டாட்சிக்கிறதுக்கோ தயையை காட்டுறதுக்கோ கிருபையை காட்டுறதுக்கோ. பெருமானிடத்துல நாம ஒரு பெரிய பேர் வாங்கி வச்சிருக்கோம். என்ன தெரியுமோ? அவருடைய பெருமையை உலகுக்கு நன்றாக வெளிப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு ஒரு போட்டி வைத்தால் நித்திய சூரிகளா முக்தாத்மாக்களா நம்ம போல சம்சாரிகளான்னா நமக்கு தான் எப்பவுமே முதல் பரிசு. ஏன்னா அவளால் அதெல்லாம் முடியாது. வைகுண்டத்தில் பகவான் இருக்கிறச்சே இவர் என்ன தயையை காட்டுவரா, கிருபையை காட்டுவரா, கருணையை காட்டுவரா, வாத்சல்யம் காட்டுவரா, க்ஷமா காட்டுவரா? யாரானு தப்பு பண்ணா அதை பொறுத்து கொண்டா க்ஷமா. யாரானு தீனனா இருந்தா அவங்கிட்ட கருணையை காட்டினா அது தயா. யாரானு குற்றம் பண்ணா குற்றத்தையே குணமாக கொண்டா அது வாத்சல்யம். யாரானு தாழ்ந்தவர்கள் இருந்தா 2 தாழ்ந்தவனோட கலந்தா அது சௌசீல்யம். இந்த எதுவான வைகுண்டத்தில் பண்ண முடியுமா? தப்பு பண்ணுறவாளே இல்லை, தயை காட்ட வேண்டியவனே இல்லை. அதனால பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் முணுக்குன்னு விளக்காட்டும் எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் பளிச்சுன்னெலாம் எரியாது. ஏதோ சரி விளக்குன்னு ஒன்று இருக்குன்னு அது எரிஞ்சுட்டு இருக்கும். அதனால தான் அப்பப்போ அங்கேருந்து ஓடி ஓடி கீழ்லோகத்துக்கு வந்துடுறார் அவர். இல்லைன்னா வைகுண்டத்தோடு இருந்திருப்பார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம்னு நம் உலகத்தில் பெருமானுக்கு என்ன ஆசைன்னா, இங்கே தான்னா நம்ம எல்லா குணத்தையும் வாங்கிக்கிற அளவுக்கு ஆள் இருக்கு.
குற்றமே புரிஞ்சுட்டு இருக்கான், பொறுத்துட்டே இருக்கலாம். நிறைய குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தை குணமாகவே கொள்ளலாம். எல்லாருமே தீனன், எல்லாருமே ஒண்ணுமில்லாதவன், தயையை காட்டிக்கொண்டே இருக்கலாம். அப்ப போட்டி வச்சா நாம ஜெயிச்சிருவோம். நித்திய சூரிகளை விட உன்னுடைய குணங்களை நன்னா பிரகாசப்படுத்தினவா நாங்க தானே என்று பெருமானிடத்துல கேட்டு போவோம் இல்லையோ. அப்ப வைகுண்டநாதனுக்கு 2 கண்கள் இருந்தா போரும், அங்க இருக்கிறவாளை கட்டாட்சிக்கு அது போதும். அதே க்ஷீராப்திநாதனாக திருப்பார்க்கடல்ல சயனிக்கிறாரோ இல்லையோ, அவருக்கு 2 4 கண்ணானு வேண்டும். ஏன்னா பிரம்மா என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு ஓடி வரார், இந்திரன் தப்பு பண்ணிட்டு ராஜ்யமே தொலைஞ்சு கொடுத்துன்னு அங்கதான் ஓடி வருவர். பார்க்கடல்ல தான் தேவர்கள் அனைவரும் போய் பிரார்த்திப்பார்கள். அதனால அவ்வெம்பெருமானுக்கு கண்கள் கூட இருக்க வேண்டும். அது கூட தேவையில்லை, விபவாவதாரம் மன்னச்சே நன்னாங்கு 16 கண்ணு வேணும். ஏன்னா ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து, ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் மொத்த பேரையுமே பார்க்க கொண்டிருக்கோம் இல்லையோ. அதனால இன்னும் அடியார்களை கட்டாட்சிக்கிறதுக்கு நிறைய கண்கள் வேணும். அது பாடே தேவலை. அர்ச்சாவதாரத்தில் எழுந்துள்ளிருக்கார் பாருங்க, விக்கிரக ரூபத்தில் பெருமாள், அவருக்கு 16 256 கண்ணானு வேணும். அத்தனை கண்கள் இருந்தா தான் நாம பண்ற மொற்ற குற்றத்தையும் அவர் க்ஷமிக்க முடியும். அவ்வளவு கருணை, அவ்வளவு தயையை காட்ட முடியும். அதனால பெரிய பெருமாளுடைய 2 கண்களும் பேசிக்கொண்டன. நாம 2ஆ இருந்தா போராது, இன்னும் பருத்து பெருமானுடைய திருமேனி முழுக்க கண்ணாகவே ஆக்கிவிடணும். இது அதுகளுக்கு ஆசை. அப்படின்னா நாடு பிடிக்கணும், ஒரு நாட்டை விஸ்தரிக்கணும்னு வச்சுங்க. அப்ப அடுத்த நாட்டை முதல்ல சேர்த்துக்கணும் இல்லையோ. இந்த கண்ணு வளரணும்னு பார்த்தது. எந்த பக்கத்துல வளரலாம்? மேல் பக்கத்துல வளரலாம்னு பார்த்தா பூர்வம் மேல வராதேன்னு தட்டுமா. இந்த பக்கத்துல போகலான்னு பார்த்தா கோலநீள் கொடி மூக்கு, பெருமானுடையது மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ வரியேன்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே, ஒரு கற்பக மரத்திலேருந்து கொடி படர்ந்தாற் போலே மூக்கு, கற்பக மரத்தில் பூ பூத்தா போலே 2 திருக்கண்கள், கற்பக மரத்திலே பழம் பழுத்தா போலே திரு அதரம். ஒரு கற்பக மரம் உருவகப்படுத்திங்கோ கண் முன்னாடி, கற்பக மரத்துல 2 பூ பூக்கிறது, அதான் 2 கண்கள். கற்பக கொடி மூக்கு, கற்பக கொடி கீழே பழம் தொங்கின்னு இருக்கு, அதான் ஆதாரம். மதுராம்போஜம்னு சொல்றார்களே ஆதாரம். இப்படி பெருமானுடைய திருக்கண்கள் வளரணும்னு பார்க்கறச்சே மேலே போனா அது தட்டுறது, இந்த பக்கம் வந்தா இது விட மாட்டேங்கிறது. கீழே போலாம்னா எப்பவுமே பகவானுக்கு கீழே வளர்றதுல அர்த்தமே கிடையாது. அவனுக்கு எப்பவும் மேல் நோக்கி ஊர்ஜமுகமா போகணுமே தவிர என்னத்துக்கு கீழே அதோமுகம் தேவையில்லை. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரே இடம் இது வலது பக்கம்தான். வலது பக்கம் நீள்றதுக்கு ஆரம்பிச்சா இது தேவலை, கொஞ்ச தூரமானும் போகலாம். ஏன்னா இது உடனே வந்துடும், இது உடனே வந்துடும். இதுவானு கொஞ்ச தூரம் போகலாம் இல்லையோ. போய் அது எங்க போய் தட்டி நிற்கும்? காதில் போய் தட்டி நின்றுடுறது. காதை முதல்ல அகப்படுத்தினுட்டு கண்ணாக்கிடுமா. முதல் நாடு பிடிச்சாச்சு, நம்ம நாட்டோட சேர்ந்துட்டாச்சு. அதுலேருந்து தாண்டணும்னு வச்சுங்க. அடுத்து இருக்கிறது திவ்யாயுதங்கள். பெருமாள் 2 திருக்கையில சங்க சக்கரம் பிடிச்சுருக்காரு இல்லையோ. இந்த கண்கள் அது நோக்கி நீள ஆரம்பிக்கும். அதனாலதான் அழ்வாராச்சார்கள் எப்பவும் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன்னு சொன்னாலே பங்கைய கண்ணான்னு விடுறா. இந்த கண் அதளவுக்கு நீண்டு இருக்குமா, ஆயுத ஆழ்வார்கள் அளவுக்கு நீண்டிருக்கிற திருக்கண்கள் படைத்தவன். பார்த்தாரு திருப்பான் ஆழ்வார். அந்த பெருமானுடைய திருக்கண்கள் எவ்வளவு தூரம் நீண்டு தெரியுமா? நீண்டு நீண்டு உறையூருக்கு, என் ஊருக்கு வந்து என்னை அனுகிரகிக்கிற அளவுக்கு வந்து தூணுட்டார். அவர் இருக்கிற ஸ்ரீரங்கத்தோட அந்த கண்கள் நிற்கிற, நான் இருக்கிற உறையூடளவுக்கு அந்த கண்கள் வந்ததுன்னா பெருமானுடைய திருக்கண்கள் அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனன் ஆழ்வாருடைய பாசுரம். அனைத்து உலகத்தையும் உடையவனான் அரவிந்தலோச்சனன். அரவிந்தலோச்சனன்னா தாமரை கண்ணன். உன் தாமரை கண்களால் நோக்காய் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். தாமரை கண்ணனன் கண்ணினுள்ளான், கமலக்கண்ணனன் கண்ணினுள்ளான், காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி. ஒரு அரையர் சுவாமி பெரிய பெருமாள் முன்னாடி இசையமைச்சு பாடிட்டு இருக்கார். உன் தாமரை கண்களால் நோக்காய், தாமரை கண்களால் நோக்காய். பாசுரம் மேல பாடணும் இல்லையோ. இவர் விடாம திரும்ப திரும்ப நோக்காய் நோக்காய் நோக்காய். அரையர் சேவை சிவச்சிருந்தீங்கன்னா தெரியும், திரும்ப திரும்ப அதே பாசுரத்தை அபிநயம் பிடிப்பாளோ இல்லையோ. அதை போல அந்த சுவாமி பிடிச்சிருந்தார். பக்கத்துல மகாவித்வான் எழுந்தோடி இருந்தார். சுவாமி ஏன் மேல பாசுரத்தை பாடமாட்டேங்கிறீர் என்ன இவர் கேட்கிறார். யோ பகவான் நோக்கணுமே, அந்த ஆதரத்துல தான் ஆசையில தான் திரும்ப திரும்ப பாடுறேன். பகவானுடைய கமலக்கண்ணனுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும். அவர் திருப்பி சொன்னாராம், அந்த கட்டாட்சம் இல்லாமலா அரையர் நமக்கு கைங்கரியத்தை கொடுத்து உம்ம வாயில பாட்டு கேட்டு இருக்கார். அவர் கட்டாட்சம் இருக்கவே தானே இன்னைக்கு நீர் அரையரா இருக்கிறீர், மேல பாசுரத்தை பாடும் என்ன அவர் சொன்னார்னு அர்த்தம். அதனால பகவானுடைய தாமரை கண்கள்ங்கிறது என்றும் அனைவராலும் விரும்பப்படுபவை. அதைத்தான் உபனிஷத்து சொல்லுகிறது. தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷிணி சேஷசய லோச்சனாமிருத நதீரயாகுலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாம. ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். 2 திருமணத் தூண்கள் பெரிய பெருமாள் திருமுன்பே உள்ளன. அங்க போய் நாம நிற்கிறோம். எதுக்கு அந்த தூண்கள்?
நீங்கள் போய் சேவிச்சுட்டு போறீங்கன்னா பெரிய பெருமாளுக்கு முன்னாடி 2 தூண்கள் வச்சிருக்காளோ இல்லையோ, நம்ம போய் அந்த தூணை கட்டிண்டு சேவிச்சுட்டு வந்தீங்களா, அந்த பக்கம் கை கூடித்தா, கை கூடினா நீங்கள் நினச்சின்னு போன காரியம்லாம் கூடும் இப்படின்லாம் போயிட்டு வந்தவா நம்மளை கேட்பா. நாம் போயிட்டு வந்தோன்னா இங்கே இருக்கிறவா கேட்பார், முதல்ல அது கூடலாம் கூடாது, ரொம்ப பெரிய தூண் அது, மேலும் பல ஜீயர் சுவாமிகள்லாம் அதுக்கு தங்க கவச்சம்லாம்